அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மண்டபத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி மதுரை விமான நிலையம் செல்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பாம்பன் புதிய ரயில் பால சிறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து புறப்பட்டு நேரடியாக மண்டபம் ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்கினார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் சாலை பாலத்தின் மைய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த தற்காலிக மேடையில் நின்றவாறு புதிய பாம்பன் ரயில் பாலத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதன் பின்னர் ரிமோட் மூலம் பயன்படுத்தி செங்குத்து தூக்கு பாலத்தை இயக்கி அதன் வழியாக கப்பல் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் ஒன்று கடந்து சென்றது. இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இன்று ஸ்ரீராம நவமி என்பதால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இருந்தது. குறிப்பாக ராமநாத சுவாமியை தரிசிக்க சென்ற போது அங்கு பால் மற்றும் கங்கையால் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டது. அதனை தரிசித்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் பர்வதவர்த்தினி அம்பாளையும் தரிசித்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஆலயம் என்ற விடுதியின் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வந்திருந்தார். அந்த மேடையில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 8,300 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டி முடிக்கப்பட்ட மற்றும் புதிதாக தொடங்க உள்ள திட்டங்களை தொடங்கியும் அதே போல் பழைய கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். அதனை தொடர்ந்து அந்த மேடையில் மக்களிடம் உரையாற்றினார். இந்த மேடைக்கு வந்தபோது தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருவள்ளுவர் சிலையை கொடுத்து அன்பு பரிசாக வழங்கினார். அதனை தொடர்ந்து ராமநவமியை குறிக்கும் விதமான ஒரு புகைப்படமும் அவருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் இந்த மேடையில், குறிப்பாக இந்த விடுதியில் அமைக்கப்பட்டிருந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய பிரதமர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக இந்த பாம்பன் பாலமானது ஒரு உறவு பாலமாக இருக்கும். இந்த பாலத்தின் மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் பல்வேறு திட்டங்களில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் பாஜக ஆட்சியில் தற்போதைய விட, அதாவது கடந்த காலங்களை விட இந்தியா முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்வதாகவும், அதன் ஒரு பொருட்டாகவே தற்போது இந்த பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவும், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் பாலம் எனவும், இந்த பாலத்தை நான் ராமநவமி அன்று துவங்குவது மிக மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வருகிறார். இதனால் இங்கு இருக்கக்கூடிய மீனவ மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், கடந்த 10 ஆண்டில் பாஜக ஆட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை வசமிருந்து மீட்டு வரப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 600 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து மீட்டு வரப்பட்டதாக பிரதமர் மோடி மேடையில் பேசினார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்தும் அந்த மேடையில் பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சில இடங்களில் ஆளும் திமுக அரசை குறித்து பேசினார். குறிப்பாக நிதி அதாவது மத்திய அரசு சார்பில் பல கோடி ரூபாய் நிதி அளிக்கப்படுகிறது, இருப்பினும் சிலர் இதனை ஏற்க மறுக்கிறார்கள் என்பது குறித்து அவர்கள் பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் இருந்து ஒரு சில தலைவர்கள் எனக்கு குறிப்பாக மடல் எழுதுகிறார்கள், அந்த கடிதமானது ஆங்கிலத்தில் இருக்கிறது, அந்த கையெழுத்தும் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அந்த கையெழுத்தையாவது தமிழில் போடலாம் என்றும் அந்த மேடையில் அவர் குறிப்பிட்டு பேசினார். இந்த மேடையில் பேசி முடித்த பின்னர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் தங்கச்சி மண்டபம் வழியாக மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி ஆலயத்தில் இருந்து, அதாவது ஆலயம் விடுதி மைதானத்தில் இருந்து கிளம்பி மண்டபம் செல்வதால் இந்த மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக மண்டபத்திற்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான பகுதியில் தற்போது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டுள்ளது. இது இந்த குறிப்பாக இந்த மண்டபத்தில் இருந்து அந்த வேதாளை வரையிலும் அந்த வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும்
வழி நெடுகிலும் அந்த மக்கள் யாரும் வந்து விடாமல் இருக்குவதற்காக இரண்டு பக்கமும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் அதாவது ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்படும் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையத்தை சென்றடைவார் எனவும் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்வார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.